என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சு வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே தீனி போடுற அளவுக்கு ஒரு கதையை இன்னும் யாருமே கொடுக்கவே இல்லை. பேட்ட படத்தோட சரி, அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பை எல்லாரும் பாராட்டினாங்க. சூப்பர் ஸ்டாருக்குமே நடிக்க ஆர்வம் வந்ததுன்னா அது பேட்ட படத்துல நடிக்கும் போது தான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ஸும் விண்டேஜ் சீன்ஸ் மாதிரி எடுத்திருந்தாரு கார்த்திக் சுப்பராஜ். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்தாரு. என்னதான் ஜெயிலர் படம் மாசா ஹிட் ஆனாலும் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பு குறைவு தான் என சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் நடித்தார். வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க வேலைப்பா, அவர் சும்மா போயிட்டு தான் வந்தார் என சொல்லப்பட்டது. மீண்டும் எப்போ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறங்கி சம்பவம் பண்ணுவார், அவரை வச்சு எந்த டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க என எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. அது இப்போ நடக்க போது, அதற்கான அப்டேட் தான் வந்திருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தை நெல்சன் தான் இயக்க போகிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு கதை சொல்லியிருக்காரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம். இப்போ தான் சமீபத்தில் வெற்றிமாறனோட விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் படத்தில் அருமையாக எடுத்திருக்காருப்பா, கருத்துக்களை நல்லா சொல்லியிருக்காரு என சொல்லப்பட்டது. இப்போ வாடிவாசல் படம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆயத்தமாயிட்டாரு நம்ம வெற்றிமாறன். இந்த வாடிவாசல் படம் 2 பாகங்களாக எடுக்கப்படும் எனவும் சூர்யா தான் லீட் ரோலில் நடிக்கிறார் எனவும் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாரு. மேலும் கலைப்புலி தானு தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படம் முடிச்சது கழிச்சு தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு வெற்றிமாறன் படம் பண்ண போகிறாராம். மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அசுரன் ஆடுகளம் போன்று கதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சோ அது போல ஒரு படமாக தான் இருக்கும் என சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு கதையை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் நரேட் பண்ணியிருக்காரா நம்ம வெற்றிமாறன். இந்த படம் எடுக்கும் பட்சத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நடிப்புக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கும் மற்றும் வித்தியாசமான நடிப்பில் சூப்பர் ஸ்டாரோட படம் உருவான மாதிரியும் இருக்கும். வேட்டையன் படமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் உருவாகி இருந்துச்சு, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவாதிகளை. ஆனாலும் அந்த படத்தில் அந்த மேஜிக் குறைஞ்சி போச்சு. ஆனால் இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிமாறன் படத்தில் மக்கள் எதிர்பார்க்குற எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும் எனவும் ரஜினிகாந்தை வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பீங்க எனவும், அதாவது ஒரு கிராமத்து அரசியல நம்ம வெற்றிமாறன் ரஜினியை வச்சு பக்காவாக சொல்லுவார் எனவும் சொல்லப்பட்டு வருது. இப்போ ஸ்டோரி டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்க 2 பேரும் கூடிய விரைவிலே ஒன்றிணைவாங்க என நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெற்றிமாறனும் ரஜினியும் இணைந்து படம் தந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரிவ்யூஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.